இப்போது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற 140 கோடி மக்களுக்குமான ஏழை எளிய பின்தங்கிய கார்ப்பரேட் பெருநிறுவனங்களை தவிர்த்து பெரும் முதலாளிகளை தவிர்த்து ஏழை மக்களுக்காக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் வேறு எந்த அரசியல் ரீதியான பாமகவின் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான மோதல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பதிலளித்துள்ளார். பொதுமக்களிடம் இருக்கின்ற ஒரு பிட்டு நகை என்று சொல்லக்கூடிய 1 பவுன்ல தொடங்கி 1 கிலோ வரையிலும் தான் அடகு வைக்கலாம் என்கிற அவர் அனுமதித்திருக்கிறார்களே, அந்த 1 பவுனிலிருந்து அந்த 1 கிலோ வரையிலும் அந்த நகைகளை இன்றைக்கு தனியார் அடகு கடைக்கு அனுப்புவதற்கு உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தாரா என்ற கேள்வியை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எழுப்ப விரும்புகிறேன். தமிழக மக்களும் இந்திய மக்களும் இந்த அநீதியான அக்கிரமமான இந்த ரிசர்வ் வங்கியினுடைய நிபந்தனைகளுக்கு எதிர்த்து போராட முன்வருவார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய நிதியமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த ஜனநாயக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற 140 கோடி மக்களுக்குமான ஏழை எளிய பின்தங்கிய கார்ப்பரேட் பெருநிறுவனங்களை தவிர்த்து பெரும் முதலாளிகளை தவிர்த்து ஏழை மக்களுக்காக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் வேறு எந்த அரசியல் ரீதியான கலப்படமான செய்திகளையும் தவிர்க்குமாறு தங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.